The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கவிருந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை நிகழ்வு திடீரென ரத்து. அதிகாரப்பூர்வ தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தமிழக காவல்துறை தகவல். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதல்வர் விஜய். 2 நாள் அரசுமுறை பயணத்தில் பிரதமர், நிதி அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அளித்தார். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய். தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரிகளுடன் கலந்துரையாடல். சென்னையில் மது போதையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை என புகார். தலைமை காவலர் கைதான நிலையில் சஸ்பெண்ட் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவு. தாவேக ஆட்சியில் காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறையாலும் பாதுகாப்பு இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சென்னை சிறுவனுக்கு பாலியல் தொல்லை சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமி கண்டனம். கோட்சூட் மாடல் ஆட்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க செயல்பட வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு வலியுறுத்தல். குற்றங்களை தடுக்க வேண்டியவர்களே குற்றம் செய்வதா? பாலியல் தொல்லை புகாரில் தலைமை காவலர் கைதானதை குறிப்பிட்ட அமமுக பொதுச் செயலர் TTV தினகரன் கண்டனம். திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் MLA வெங்கட்ராமன். திமுக தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்து அக்கட்சியில் ஐக்கியம். அதிமுகவில் நீடிப்பதா, தாவேகவில் இணைவதா என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் ஆலோசனை. அடுத்த கட்ட நகர்வு குறித்த ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்பு. தொகுதி மக்களின் முடிவே தனது முடிவு, அவர்களது கருத்தை உள்வாங்கியுள்ளேன். தாவேகவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு C விஜயபாஸ்கர் பதில். எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும். அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தாவேகவில் ஐக்கியம். தாவேக பொதுச் செயலர் ஆனந்தை சந்தித்து இணைந்தார். TV சண்முகம் உட்பட 2 MLAக்கள் தாவேகவுக்கு வருவார்கள். தாவேக தான் உண்மையான அதிமுக என சொல்லும் நாள் தொலைவில் இல்லை என்றும் வெல்லமண்டி நடராஜன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. அருமை அண்ணன் CV சண்முகம் மட்டும் அல்ல, மற்றொரு நபரும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சூசகமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக MLAக்களை இழுத்து MGR மரபை முடிவுக்கு கொண்டுவர முதல்வர் விஜய் முயற்சிப்பதாக அதிமுக MP இன்பதுரை விமர்சனம். இறுதியில் MGRே வெல்வார் என்றும் கருத்து. ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் பின்னணியை CBI ஆராய வேண்டும் என அதிமுக MP தனபால் வலியுறுத்தல். தாவேக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. இதிலே குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கு வழி இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற போது இதை CBI விசாரணை செய்ய வேண்டும். இதிலே பண பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற போது அமலாக்கத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
சி.வி. சண்முகமும் தாங்களும் ஒற்றுமையாக சென்றுவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விளக்கம். தாவேக அரசின் தவறுகளை தாம் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் பேட்டி. அவர்களும் அப்படிதான், இதுவரை நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் தான் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அது மாற்று கருத்தால இல்லை. நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். அதே போல சி.வி. சண்முகம் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையா முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். நமது அம்மா நாளிதழின் நிறுவனர் பதவியில் மீண்டும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் பெயர் சேர்ப்பு. பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி ஆகிய இருவரின் பெயர்களும் இணைந்து இடம்பெற்றுள்ளன. தாவேகவில் இணைந்த அதிமுக தொழிற்சங்க நிர்வாகிகள். அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் தாவேகவில் ஐக்கியம். திமுகவின் தோல்விக்கு மு.க. ஸ்டாலினின் ஆதிக்கமே காரணம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். கூட்டணி கட்சிகள் மீது திமுக ஆதிக்கம் செலுத்தியதாகவும் கருத்து. அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்ததுன்னா இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. அதிமுகவின் அனைத்து நிர்வாகிகளும் தாவேகவை விரும்புவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. 90 விழுக்காடு அதிமுக நிர்வாகிகள் இன்னும் 6 மாதத்தில் தாவேகவில் இணைவார்கள் என்றும் கருத்து. இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறியறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேரத்துக்கு முற்பட்டுட்டாங்க. மாற்றுக் கட்சியிலிருந்து நிறைய பேர் வருவதால் நமக்கு பதவி இருக்குமோ என அஞ்ச வேண்டாம். உள்ளாட்சி தேர்தல் வருகிறது என தாவேகவினரை உற்சாகப்படுத்திய அமைச்சர் ஆனந்த். வந்துட்டாரு, நம்ம பதவி இருக்குமா இருக்காதான்றது எங்களுக்கு அதெல்லாம் நீங்க நினைக்கலாம் வேணாம். கூடிய விரைவில் பஞ்சாயத்து தேர்தல் வர இருக்கிறது. அதுல 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஊழல் செய்தால் அடுத்த நிமிடம் பதவி பறிபோகும். தாவேக அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு ஆனந்த் எச்சரிக்கை. ஊழல் செய்தால் அடுத்த வினாடி அந்த பதவியில் இருக்க மாட்டோம். ஏனென்றால் அதற்கு உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக இவ்வளவு தூரம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என திமுக முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசிய போது கூட திருச்சியில் திமுக 2-3 தொகுதிகளை வென்றதாகவும் கருத்து. தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசியது. அப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது இங்கு 2-3 தொகுதியில் நாம் வெற்றி பெற்றோம். நம்ம ஆளுங்களுக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டோம். இதை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் வருவார்கள். இன்ஸ்டா ரீல்ஸ்களுக்கு இளைஞர்கள் அடிமையாவது கவலை அளிக்கிறது. இளைஞர் சமூகத்தை விடுவிக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வது என புதிய தமிழகம் கட்சி தீர்மானம். வரக்கூடிய சமூக வலைத்தளங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். வரும் 31ஆம் தேதி நடைபெறுகிறது தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டம். தேர்தல் முடிவுகள் குறித்தும் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் கலந்தாலோசிக்கிறார் பிரேமலதா. இடைத்தேர்தல் திமுகவுக்கு ஆதரவா? மாநில குழுவை கூட்டி முடிவு செய்யப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் பேட்டி. இடைத்தேர்தல் வரப்போகுது இல்ல, அதை பத்தி நாங்க மாநில குழு கூடி முடிவு எடுப்போம்.
கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை பிரதமர் மோடி ஹிட்டடித்து விரட்டுவார். இணையத்தில் அதிர்வலையை ஏற்படுத்திய கரப்பான் பூச்சி கட்சி குறித்த கேள்விக்கு தமிழிசை பதில். கடந்த ஒரு வாரமா அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி வெளியே வந்திருக்கு. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஹிட் கொண்டு அடித்து விடுவார் என்பதுதான் எனது கருத்து. சிஎன்ஜி தட்டுப்பாடு தீவிரமடையும் நிலையில் மதுரையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். தினசரி வாடகைக்கு வாகனம் ஓட்டும் பலரின் வாழ்வாதாரம் பாதிப்பு. மேற்காசிய போர் தாக்கம் காரணமாக தமிழ்நாட்டிலும் உரவிலை கிடுகிடுவென உயர்வு. யூரியா, சல்பேட் உள்ளிட்ட அடிப்படை உரங்களின் விலையும் தொடர்ந்து உயர்வதால் விவசாயிகள் கவலை. உதகை அருகே வனப்பகுதியில் மீண்டும் உலா வந்த வெள்ளை நிற புலி. 9 ஆண்டுகளுக்கு பிறகு தென்பட்டதால் வன ஆர்வலர்கள் மகிழ்ச்சி. வைகாசி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் நந்திக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடந்த சிறப்பு அபிஷேக நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். வைகாசி சுபமுகூர்த்த தினத்தையொட்டி தமிழக கோயில்களில் திருமண வைபவங்கள் கோலாகலம். சாமி முன்னிலையில் தாலி கட்டிக்கொண்டு மண வாழ்க்கையில் இணைந்து மணமக்கள் மகிழ்ச்சி. பக்ரீத் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்கள் நாடெங்கும் வழிபாடு. டெல்லி ஜுமா மசூதி, தாஜ்மஹால் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு தொழுகை. தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரியை கடந்தது வெப்பநிலை. அதிகபட்சமாக சென்னையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகம், புதுவையில் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். இன்றும் நாளையும் கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடும் வெப்ப அலையின் பிடியில் சிக்கியுள்ள இந்தியாவின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதிகள். உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா பகுதியில் இந்த கோடை காலத்தின் அதிகபட்ச வெப்பம் பதிவு. தலைநகர் டெல்லியை குளிர்வித்த திடீர் மழை. வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. கர்நாடக அரசியலில் நீண்ட காலமாக நிலவி வந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் சித்தராமையா. காங்கிரஸ் தலைமையின் ஆலோசனையின்படியே முதல்வர் பதவியிலிருந்து விலகியதாக சித்தராமையா தகவல். பதவியை மட்டுமே ராஜினாமா செய்துள்ளேன், அரசியலில் இருந்து ஓய்வு இல்லை எனவும் விளக்கம். சித்தராமையா ராஜினாமாவை தொடர்ந்து கர்நாடகாவின் புதிய முதல்வராகிறார் டி.கே. சிவகுமார். இவ்வார இறுதிக்குள் முறைப்படி பதவியேற்பார் என தகவல். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் சித்தராமையா திடீர் டெல்லி பயணம். டி.கே. சிவகுமாரும் டெல்லி சென்றிருப்பதால் மீண்டும் கர்நாடக அரசியலில் நீடிக்கும் குழப்பம்.
நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்ப பெற ஜூன் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மறுதேர்வு நடக்கவிருக்கும் நிலையில் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க தேசிய தேர்வு முகமை புதிய வியூகம். வினாத்தாள் அச்சிடுவது, கொண்டு சேர்க்கும் பணிகளை துணை ராணுவத்திடம் ஒப்படைக்க திட்டம். குஜராத் கிர் பூங்காவில் வைரஸ் தொற்றால் 7 சிங்கங்கள் உயிரிழப்பு. நோய் பாதிக்காமல் இருக்க மீதமுள்ள சிங்கங்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி மும்முரம். ஆறாவது ஆண்டாக ஊதியமில்லாமல் வேலை செய்யும் முகேஷ் அம்பானி. பங்கு ஈவுத்தொகை என்ற வழியில் மட்டுமே 3987 கோடி ரூபாய் வருவாய் பெறுவதாக தகவல். அமெரிக்கா ஈரான் இடையே 60 நாட்கள் போர் நிறுத்தம். ட்ரம்ப் ஒப்புதல் அளித்த பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். ஹோர்முஸ் நீரிணை அருகே உள்ள ஈரான் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல். அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியதால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றமான சூழல். மேற்காசிய போர் காரணமாக உற்பத்தி செலவுகள் அதிகரித்து விட்டதாக அமெரிக்க விவசாயிகள் கவலை. எரிபொருள் விலை, உரங்கள் விலை இரட்டிப்பாக உயர்ந்து விட்டதால் நஷ்டமே மிஞ்சுவதாக வேதனை. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழப்பு. இடிந்து கிடக்கும் வீடுகள், நசுங்கி கிடக்கும் கார்களை பரிதாபமாக பார்த்த மக்கள். வங்கதேசத்தில் பக்ரீத் பலியிடுதலில் இருந்து தப்பிய ட்ரம்ப் என பெயரிடப்பட்ட எருமை. சமூக வலைதளத்தில் எழுந்த எதிர்ப்பால் பூங்காவில் வைத்து பராமரிக்க முடிவு. தென்கொரியாவில் மனிதர்களோடு இணைந்து ரோபோக்கள் கலந்து கொண்ட ஃபேஷன் ஷோ. வண்ண ஆடைகளை அணிந்து மிடுக்கு நடையிட்ட ரோபோக்களை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.